ஃபெங்ஷி ப்ராஸ்பெரிட்டி சீரிஸில் நம்ம இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு அழகான டிரான்ஸ்பரண்ட் ரெசினில் செஞ்சு கீழே வந்து பேஸில் மவுண்ட் பண்ண ஒரு யூனிக்கான ஃபெங்ஷி ஃபிஷ்ஷஸ், லக்கி ஃபிஷ்ஷஸோட ஸ்கல்ப்சருங்க. இந்த ஃபிஷ்ஷோட ஸ்கல்ப்சர் பார்த்தீங்கன்னா, ஒரு சீல வந்து எல்லாமே வந்து ஒரு குரூப்பாக வந்து போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ஃபிஷ்ஷோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இது எங்கே இருக்குதோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராஸ்பெரிட்டி அண்ட் வெல்னஸ் வந்து பெருங்கிறது வந்து ஐதீகம். இதில் வந்து 7 ஃபிஷ்ஷஸ் இருக்குங்க டோட்டலாக. இந்த 7 ஃபிஷ்ஷஸும் பார்த்தீங்கன்னா, இந்த கோல்டு கலரில் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இதோட ஸ்டைலிங் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டிரான்ஸ்லூசன்ட் ஸ்டைலிங்கே கொடுத்துருக்காங்க. லைட் வந்து பார்ஷியலாக இதில் பாஸ் பண்ணி போகும். அதனால் இது பேக்ரவுண்ட் லைட் மேலே கொடுத்தாலும் சரி, மேலேருந்து லைட் கொடுத்தாலும் சரி, பார்க்குறக்கே வந்து ஒரு டைமண்டோட அந்த ஷைனிங் அப்பீல் வந்து கொடுக்குங்க. ரொம்ப ஹை குவாலிட்டி கலெக்டபிள். இது அப்படியே டோட்டலாகவே சிங்கிள் மோல்டு. கீழே மட்டும் பார்த்தீங்கன்னா, நாய்ஸ் டிட்டனர்ஸ்க்கு 4 ஸ்பாஞ்சு கொடுத்துருக்காங்க. எங்கே வச்சாலும் அப்பீலிங்காக இருக்கும். உங்களுக்கு பெரிய சைஸ் கலெக்டபிளும் கூட. 10.5 இன்ச்சஸ் பக்கம் வருது, 11 இன்ச்சஸ் பக்கம் விட்டு வருதுங்க. யாருக்காவது வேணால் கமெண்ட் பண்ணி கிராப் பண்ணிக்கோங்க. இதோட டெக்கார் பீஸ் மட்டும் இல்லை, வாஸ்து அண்ட் ஃபெங்ஷி படி பார்த்தீங்கன்னா இது ப்ராஸ்பெரிட்டி ப்ராடக்ட்டும் கூட. தேங்க்யூ. நம்ம ப்ராஸ்பெரிட்டி ஃபிஷ்ஷஸோட க்ளோஸ்அப் வியூ, அதோட அந்த ஷைன், அந்த குவாலிட்டியெல்லாம் பாருங்களேன். நல்ல லிமிடெட் எடிஷன் ஹை குவாலிட்டி கலெக்டபிளுங்க. அது வந்து ஃபாரினில் இந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கெல்லாம் எக்ஸ்போர்ட் ஆகுது. அந்த குவாலிட்டி தான் நம்ம எப்போவுமே சோர்ஸ் பண்ணுறோம்.